ஓம் சக்தி பராசக்தி திமுக ஒரு தீய சக்தி. சரிங்களா? இப்ப முத திமுக சொல்றாங்க 100 நாள் வேலையே இல்ல, அதான சொல்லிக்கிட்டு இருக்காங்க, பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. மோடி 100 நாள் வேலையை நுப்பாட்டிட்டாரு, 100 நாள் வேலை இனிமேல் உங்களுக்கு கிடையாது, அதனால நீங்க மோடி கட்சிக்கு ஓட்டு போடாதீங்க அப்படித்தான் எல்லாருமே சொல்றாங்க. அதான் சொல்லுவேலையா? சரிங்களா? அந்த 100 நாள் வேலையை மோடி ஐயா 125 நாளா மாத்திருக்காரு. எதுக்கு 125 நாள் மாத்தினாரு? ஏன் இவங்க 100 நாள் வேலையே இல்லைன்னு சொல்றாங்க? ஏன்னா அவங்களால இப்போ 125 நாள் மாத்தினாருன்னா அது நிறைய கண்டிஷன் போட்டிருக்காரு. அதனால அவங்களால ஊழல் பண்ண முடியாது. ஏன்னா பணித்தளர் பொறுப்பாளர் என்ன பண்ணுவாங்கன்னா, கம்மாட்டை எல்லாம் வச்சிருக்கீங்களா? கம்மாட்டை வச்சிருப்பீங்க, அட்டண்டன்ஸ் எடுப்பாங்க. அவங்களுக்கான வேற வேலை பார்க்குறவங்களுக்கு அட்டை போட்டவங்க 20 அட்டை அவங்க வச்சுக்குவாங்க. வேலை பார்க்காம ஆவி பேரை சொல்லி, எப்படி ஆவி இந்த பேரை சொல்லி ஆவி அங்கே இருக்கவே இருக்காது, ஆவி பேரை சொல்லி அவங்க கணக்கு எழுதி மாதம் வாரம் காசு எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதனால் இப்போ இந்த ஊபியில் உத்தரப்பிரதேசத்தில் மக்கள் தொகை அதிகம். சரிங்களா? தமிழ்நாட்டை காட்டி உத்தரப்பிரதேசத்தில் மக்கள் தொகை அதிகம். அங்கே 100 நாள் வேலைக்கு கொடுக்குற காசை காட்டியும் தமிழ்நாட்டில் மக்கள் தொகை கம்மி, 100 நாள் வேலை காசு அதிகமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குது. இந்த ஊட்டல் எப்படி தடுக்கணும்னு மோடி ஐயா யோசித்தாரு. அதனால தான் கொஞ்ச நாள் காசு கூட நிப்பாட்டி வச்சு அதுக்கப்புறம் காசு கொடுத்தாரு. இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா 100 நாள் வேலை 125 நாளாக மாற்றி என்ன பண்ணியிருக்காரு? 120 நாளாக மாற்றிருக்காரு. மாற்றிட்டு எல்லாம் கைரேகை வச்சு ஆப் மூலமாக வச்சு இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டாங்கன்னாதே காசு. இனிமேல் என்ன பண்ண முடியாது, அந்த அட்டையை வச்சுக்கிட்டு பொய் கணக்கு போட்டு காசு எடுக்க முடியாது. அதனால தான் திமுககாரன் கதறான். நேரடி அக்கௌண்ட்டில் வந்துடும். வேலை பார்த்துட்டு வேலை பார்க்காம காசு எடுக்க முடியாது. அதனால தான் திமுககாரன் பயந்துக்கிட்டு கதறிக்கிட்டு நாங்கள் 100 நாள் வேலையை மோடி நிப்பாட்டிட்டான்னு சொல்கிறாங்க. அதுபோக 100 நாள் வேலைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் 60% காசு கொடுத்துரும், 40% இவன் கொடுக்கணும். இவனத்தான் மக்கள் காசு கொடுக்கணும்னா இந்த டாஸ்மார்க் வைக்கிற காசு வச்சு கொடுக்கலாமே. அதுக்குனால பயந்துக்கிட்டு 100 நாள் வேலை இல்லைன்னு சொல்கிறாங்க. 100 நாள் வேலை 120 நாளாக மோடி கவர்மெண்ட் மாற்றிருச்சு. அதுபோக நம்ம எடப்பாடி 2026 வந்தால் 26 ஆட்சி வந்தோடனே 125 நாள் வேலை 150 நாளாக மாற்றிருந்தார். 125 நாள் வேலை 150 நாளாக மாறப்போகுது. 100 நாள் வேலை இல்லைன்னா யாருமே சொன்னாலும் ஏற்றுக்காதீங்க. 100 நாள் வேலை இருக்குது, 120 நாளாக தான் கவர்மெண்ட் உயர்த்திருக்கு. சரிங்களா? அதுபோல் அந்த 100 நாள் வேலையை பேரை மட்டும் மாற்றிருக்காங்க. வளர்ந்த பாரதம் அப்படின்னு ஒரு பேர் மாற்றிருக்காங்க. அதை இவங்க காந்தி பேரை மாற்றிட்டாங்க. அதனால் 100 நாள் வேலை இல்லைன்றாங்க. இனிமேல் காந்தி மேலே இவங்க அக்கறை இருக்க மாதிரி. நீங்கள் பார்த்தீங்கன்னா அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு மைதானம் ஒரு புதுசாக அலங்காநல்லூரில் கட்டியிருக்காங்க. அதுக்கு யார் பேர் வச்சுருக்காங்க? ஐயா கலைஞர் பேர் வச்சுருக்காங்க. அப்போ அது காந்தி பேர் வச்சுருக்கலாம்ல. அப்போ திருச்சியில் பஸ் ஸ்டாண்ட் கட்டியிருக்காங்க, அதுக்கும் கலைஞர் பேர் வச்சுருக்காங்க. அதுக்கு காந்தி பேர் வச்சுருக்கலாம்ல. காந்தி மேலே அக்கறை வச்சுருக்காங்க. இப்படி போய் பித்தலாட்டம் பண்ணுற வேலை மட்டும்தான் திமுகவோட வேலை. நிறையா பித்தலாட்டங்கள். திமுக அரசில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. தமிழ்நாட்டில் தான் பெண்கள் குற்றங்கள் அதிகமாக நடக்குது. அந்த மாநிலத்தில் இந்தியாவிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு. அதுபோக சிறுமிகள் போஸ்கோ சட்டம், அந்த 18 வயசுக்குள்ள இருக்க சிறுமிகளுக்கு பாலியல் துன்புறம் இந்த மாதிரி நடக்கிற குற்றங்கள் அதிகமாக நடக்கிறது தமிழ்நாட்டில் தான். தமிழ்நாட்டில் முதல் இடம். இப்படிப்பட்ட இந்த திராவிட மாடல் ஆட்சி சாதனைகள் இது ஒரு சாதனை. இந்த மாதிரி ஆட்சி திரும்ப நமக்கு 2026 வேணுமா? வேணாம். ஏன்னா பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு சுத்தமாகவே கிடையாது. அதுபோக இங்கே நம்ம ரோட்டில் சும்மா நடந்து போனாலே கஞ்சா கொடுத்துட்டு தண்ணி போட்டுட்டு நம்மளை விட்டுறான். இந்த ஒரு இன்ஸ்டாவில் ரீல் போடுறதுக்காக என்ன பண்ணுறாங்க? இன்ஸ்டாவில் ரீல் போடுறதுக்காக உட்காந்துருந்தவனா வெட்டுறான். நம்ம என்ன எப்படி சொல்லணும்னா, வந்தவரை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு பேர் பெற்றது. பீகார் மாநிலத்திலேருந்து ஒரு குடும்பம் வந்திருக்கான். ஒரு மனைவி, ஒரு கணவர், 2 வயசு குழந்தைங்க. அவருக்கு கணவர் கண் முன்னாடியே பாலியல் வன்முறைக்கு தூண்டும் போகும்போது அவர் கணவன் மனைவி 2 வயசு குழந்தையும் போதையில் அடித்து கொண்டுட்டாங்க. அவர் பீகார்லேருந்து வந்திருக்காரு. இப்படி நம்ம தமிழ்நாட்டை கெடுத்தது தான் இந்த திமுகவோட அரசாங்கம். இப்போ தேர்தல் வாக்குறுதியில் என்ன பண்ணாங்க? எல்லாத்துக்கும் எல்லா மகளிருக்கும் 1000 ரூபா கொடுக்குறேன்னாங்க. எல்லாரும் மகளிருக்கு 1000 ரூபா கொடுத்தாங்களா? கொடுக்கல. எத்தனை மாதம் கழிச்சு கொடுத்தாங்க? 28 மாதம் கழிச்சு கொடுத்தாங்க. அப்போ என்ன சொன்னாங்க? கொடுக்க போகும்போது இது இப்போ கொடுக்குறீங்க கேட்கும்போது என்ன சொன்னாங்க? இத்தனை மாதமாக கவர்மெண்ட்டில் நிதி இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நிதி இல்லை, இப்போ எங்களால் கொடுக்க முடியல, அதனால் இப்போ கொடுக்குறோம் அப்படின்னாங்க. சரி, ஏற்றுக்கிறோம். தேர்தல் அறிக்கை என்ன சொன்னால் அனைத்து மகளிருக்கு 1000 ரூபா கொடுக்கணும்னாரு. ஜெயிச்சதுக்கப்புறம் என்ன செஞ்சார்? தகுதி வாய்ந்த மகளிர்னாரு. எங்கள் மகளிர் தகுதி பிரிக்கிறதுக்கு அவர் முதலமைச்சர் ஆனாரா? சொல்லுங்கள். நம்ம